செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள். தூய சக்தியாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ, அதேபோல் தொழில்நுட்ப சக்தியாகவும் மாற வேண்டியது காலத்தின் கட்டாயம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வளர்த்தால்தான் வெற்றி உறுதியாகும். அதை பின்பற்றி தான் தமிழ்நாட்டின் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன் தொடர்ந்து வலுவான மற்றும் நிலையான வளர்ச்சியை பதிவு செய்து வருகிறது. ஆண்டுதோறும் 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதியை உருவாக்கியுள்ள இந்த அமைப்புகள் 20 லட்சத்திற்கு மேற்பட்ட நபர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பின்மை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் வளர்ச்சியினை மேலும் அதிகரிக்க இந்த பல முன்முயற்சிகள் மேற்கொள்ளும். செயற்கை நுண்ணறிவு என்பது இனி ஒரு எதிர்கால தொழில்நுட்பமாக இல்லாமல் நமது குடிமக்களின் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக மாற்றமடைந்துள்ளது. நிர்வாகத்தை வேகமாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் மாற்றுவதற்கு செயற்கை நுண்ணறிவு பொறுப்புடன் பயன்படுத்த இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், காமிக்ஸ், கேமிங் அண்ட் வெர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை தமிழ்நாடு ஏஐ மிஷன் வளப்படுத்தும். இந்த அமைப்பு சுகாதாரம், விவசாயம், கல்வி, குடிமக்கள் சேவைகள், நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் சமூக நல நிர்வாகம் போன்ற துறைகளிலும் தேவையான இதர துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த முன்முயற்சிகள் தனி கவனம் செலுத்தும். செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மை மற்றும் முக்கிய பொறுப்பை உறுதி செய்யவும் பல்வேறு அரசு துறைகளின் சேவைகளை இணைய வழியில் மக்களுக்கு வழங்கும் வகையிலும் அனைத்தும் சேவை மையங்கள், அதிவேக இணைய இணைப்பு மற்றும் கூடுதல் மக்கள் நல சேவைகளுடன் சேவை 2.0 மையங்களாக அரசு மேம்படுத்தும். தற்போது 20 துறைகளை சார்ந்த 76 சேவைகளை வழங்கும் நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்பாட் வசதியானது 275 மக்கள் நல சேவைகளை வழங்கும் வகையில் மேம்படுத்தப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பத்தில் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு 398 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.